தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான 2 அப்டேட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ நம்ம ரிசர்ச் கம்யூனிட்டியில இதை கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனால் நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகுதான்னு தெரியல. அதனால ஒரு சின்ன வீடியோ மாதிரி பண்ணிடலான்னு நினைச்சேன். அப்டேட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பை பற்றி. இது டிஆர்டிஓவில். அண்ட் அப்டேட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்பை பற்றி. அது ஹொக்கைடோ யூனிவர்சிட்டி ஜப்பானில். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைகள், நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஈவன் அண்டர் கிராஜுவேட் பண்ணுற பிளான் இருந்ததுனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஜேஆர்எஃப் பார்த்தீங்கன்னா இப்போது டிஆர்டிஓ, அதாவது ஆர்சிஎம்ஏ புனே, உங்களுக்கு மிலிட்ரி ஏர்வர்த்தினஸ் இல்லைன்னா ஏர்கிராஃப்ட் ரிலேட்டடில் நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுற ஐடியாவோ அல்லது பிஹெச்டி பண்ணுற ஐடியாவோ இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ இதுக்கு வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எய்தர் நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் இல்லைன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஆர்சிஎம்ஏ புனேல. சரி, இதுக்கான கீ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அண்ட் எவ்வளவு வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு மந்த்லி ஸ்டைஃபன் 37,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு 24% ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 41 இல்லை 42 உங்கள் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸோ அல்லது மாஸ்டர்ஸோ முடிச்சுட்டு இம்மீடியட்டாக நீங்கள் போய் ஒரு ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணீங்கன்னாலும் அப்ராக்சிமேட்டாக 40,000 அப்படிங்கிறது நாம் கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இதில் எப்படி ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் ஜேஆர்எஃப்ஐ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அதிலேயே கண்டினியூ பண்ணி மாஸ்டர்ஸ் இல்லைன்னா பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸோ அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து டியூவல் ஆப்ஷனலில் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை எடுக்க பாருங்கள். சரி, ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் போஸ்ட் கிராஜுவேட், ஸோ எம்எஸ்சி வந்து கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கீங்க வித் நெட் ஆர் கேட் குவாலிஃபிகேஷனோட, அல்லது பேச்சுலர்ஸ் இன் பிஇ ஆர் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வித் நெட் ஆர் கேட் குவாலிஃபிகேஷனோட, அதுவும் இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட், ஸோ எம்டெக் இல்லைன்னா எம்இ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில். ஸோ இன்கேஸ் நீங்கள் பேச்சுலர்ஸ்லேயே வந்து கேட் குவாலிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா தட் வில் பி குட். இப்போது ரீசண்டாக தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. இது எனக்கு ஒரு ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணி என்னோட சர்க்கிளில் வந்து இதை சர்க்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ 13th செப்டம்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 4th அக்டோபர். ஸோ ஒரு ரொம்ப குறைவான டைம் தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்மிட் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டோட பேஜ். நான் இதை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போடுறேன். இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது அப்டேட் நான் சொன்ன மாதிரி மெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப். இது யாருக்கெல்லாம் நீங்கள் இன்கேஸ் ஒரு அண்டர் கிராஜுவேட் பண்ணணும் இங்கே, அல்லது ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக வரணும், அல்லது ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக வரணும், இல்லைன்னா டாக்டரல் ஸ்டூடெண்ட்டாக வரணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 12th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இங்கே வந்து ஹையர் எஜுகேஷன் தொடர்றதுக்கான வாய்ப்பு இந்த மெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்பில் இருக்குது. ஸோ அண்டர் கிராஜுவேட் பண்ணுறதுக்கு மட்டும் 117,000 பர் மந்த் கொடுக்குறாங்க. மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட 143லேருந்து 145,000 பர் மந்த்து. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசு மதிப்புக்கு ஒரு 80,000 அரௌண்டு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேயிங்கு, கம்யூனிட்டிங் எல்லாத்துக்குமே போக உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 30,000 to 40,000 வந்து சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்க உங்கள் மாஸ்டர்ஸ்க்கும் பிஹெச்டிக்கும் அப்படின்னாலும்,
இது எடுக்கிறதுனாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. இது என்ன வேற ஒரு நேஷனில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அப்ராட் வரணும், பர்டிகுலராக ஜப்பானுக்கு வரணும் அப்படின்னாலும் தயவு செஞ்சு இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாலும் கூட லைக் பண்ணுறதில்ல. அது என்னோட தப்பும் தான். நான் ஏன்னா லைக் பண்ணுங்க, இல்லை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு ஜாஸ்தி கேட்கறதில்ல. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு 100 பேர் 200 பேருக்கு கூட போய் வீடியோ ரீச் ஆகுறதில்ல. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ரிசர்ச் ஏரியா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும். இன்னமும் இந்த மெக்ஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ப்ரொபோசல் எழுதுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி மெக்ஸ்ட் ஃபண்டட் ஸ்காலர்ஸ் வந்து இங்கே நம்ம யூனிவர்சிட்டி, இங்கே ஹொக்கைடோ யூனிவர்சிட்டியில் இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட அதை வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு கூட அந்த விஷயங்களை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ. Remember to like, share, comment, and subscribe for timely updates.